கோபால் ஐயா அவர்களை பேசருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. காலங்கிநாதர் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தினுடைய நிறுவனரும் எனது ஆசானும் இன்று வரை எனது ஆசானாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா திரு ரவி ஐயா அவர்களை அப்படித்தான் சொல்லுவாங்க சுருக்கமாக. ரவிராஜன் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு ரவினா எல்லாத்துக்குமே தெரியும். ஐயா அவர்களுடைய பாதங்களை வணங்கி மற்றும் எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னுடைய ஒரு சிறிய கருத்தை வழங்குகிறேன். நதிகள் பலவாயினும் அவை சென்று சேரும் இடம் கடல். அதுபோல் ஜோதிடம் பல வகையில் பலன் உரைச்சாலும் எல்லாரும் எங்கே போய் நிற்கிறோம், கடைசியில் ஒரு பாயிண்டில் தான் நிற்கிறோம். அது மாதிரி நான் இந்த வழியில் வந்து இது பெஸ்ட்டு, இந்த வழியில் வந்து இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அது காலத்தோறம் தோட்டினுடைய அமைப்பு அப்படின்ட்டு வரலாம். இதில் ஐயா அவர்களுடைய அமைப்பு அவர்களுடைய பாடங்கள் அப்படிங்கிறத வச்சு நாங்கள் பாரம்பரிய ஜோதிடமாக இருந்தாலும் சரி, கேபி ஜோதிடமாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலையுமே அவர் நல்ல திறம்பட சொல்லுவார். எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்களும் எல்லா வகையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். நல்ல புலமை பெற்றது பாரம்பரிய ஜோதிடம், நாடி ஜோதிடம். அதுக்கு நிறைய குருமார்கள், ஐயாவோட குருமார்கள் எல்லாமே எனக்கு குருமார்களாக இருந்து வழி நடத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நம்மளோட ஜோதிடம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த காலகட்டத்தில் எதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு அந்த ஜாதகத்தினுடைய கட்டத்தில் இருக்கிற கிரகங்களை வைத்து அது பெற்ற ஆதிபத்தியம் அது திசாபத்தியில் தான் ஆதிபத்தியம் பார்ப்போம். அந்த கிரகங்களை பார்த்தாவே பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஜோதிடர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறமையை இன்றைக்கி குருமார்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நாடி வரக்கூடியவர்கள் நான் எடுத்திருக்கிற ரெண்டே தலைப்பு சும்மா ஒரு 5 நிமிஷம் படிப்பு. இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய படிப்பு மிகவும் முக்கியமானது. அப்போ அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பார்க்குறோம். குரு அப்படிங்கிறவர் ஆண் ஜாதகத்தில் குரு அவர் ஜாதகரை குறிக்கக்கூடியது, பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் ஜாதகியை குறிக்கக்கூடியது. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த புதன் இவருக்கு எந்த அமைப்பில் இருக்கிறார், அந்த புதனோடு சேர்ந்த கிரகங்கள் எவை, அதே போல் தொழில்காரகனாகிய சனி பகவான் எப்படி இருக்கிறார், இந்த அமைப்புகளை நாங்கள் எப்படி எடுக்கிறோம்னா கிரகங்களுக்கு பார்வை கிடையாது, ராசிகளுக்கு தான் பார்வை அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுப்போம். 1, 5, 9, 2, 12, 3, 7, 11 இவங்களை இந்த கிரக இணைவுகளை வச்சு துல்லியமாக அவங்களுக்கு நம்ம பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நாங்கள் படிச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஐயா எப்படின்னா மற்றவங்கெல்லாம் பாடத்தினுடைய அந்த விதிகளை சொல்லி இப்படி இப்படி இருக்குன்னு ஒரு உதாரண ஜாதகம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவருடைய அமைப்பு அப்படி இல்லை. யதார்த்தமாக இன்றைக்கி என்ன பார்த்தேன், இன்றைக்கி வாடிக்கையாளருக்கு நான் என்ன பார்த்து சொன்னேன் அப்படிங்கிறத யதார்த்தமாக கண்ணு முன்னாடி நமக்கு ஒரு பாடம் சொல்லுவார். அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இப்போ புதன் சனி பகவான் தொழில்காரகன். ஒரு 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர்றாங்க, அடுத்து 11ஆம் வகுப்பு அவங்க போகணும், என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அந்த ஜாதகருடைய குரு சனி பகவான் புதன் இவங்களுடைய இணைவு யாரோடு இருக்குது, 1, 5, 9 எப்படி, 3, 7, 11 எப்படி, 2, 12 எப்படி இருக்குது, அவங்களோட சேர்ந்த கிரகம் நட்பா பகையா, இவங்களை வச்சு நாம் ஒரு அருமையான ஒரு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சனி பகவான் செவ்வாய் சேர்ந்துருக்கிறாங்க, இவர் என்ன தொழிலுக்கு போவார் அப்படின்னா தொழில் செய்வார், ஒரு அடிமை தொழில் செய்வார். சூரியன் செவ்வாய் இருக்குது, அதோட சூரியன் சேர்ந்துருக்கிறாரு, இவர் தனியாக நல்லா செய்வார் அப்படிங்கிறது அழகாக அந்த குழந்தைகளுக்கு சொல்ல முடியும். சூரியன் அரசு, சனி பகவான் தொழில், புதன் கல்வி, அதோட சுக்கிரன் சேர்ந்துருக்கிறார். இப்போ அது என்ன தொழிலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டால் அவங்க கலைத்துறையில் அவங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும், கலைத்துறை சார்ந்த படிப்பை எடுத்து கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்படி ஒவ்வொரு டெக்னிக்கலாகவே அன்றைக்கி அந்த காலத்தில் தொழில் வந்து ரொம்ப குறைவு, அதனுடைய அமைப்பு தொழில்
விவசாயம், இந்த மாதிரி முக்கியமான தொழில்கள் இருந்து எடுத்து கொடுத்தாங்க. இன்னைக்கெல்லாம் பல பிரிவுகள் வந்துடுது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கிறார், குருவுக்கு யார் யாரெல்லாம் தொடர்பு வர்றாங்க? சனி பகவான் வர்றாரு, செவ்வாய் வர்றாரு, சுக்கிரன் வர்றாரு, அதோட புதன் சேர்ந்துருக்கிறாரு, கேது சேர்றாரு. அப்போ இவங்களுக்கு கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் கிடைக்கும். கேதுக்கு பதிலாக ராகு உள்ள வர்றார் அப்படின்னா அவங்க தொலைத்தொடர்பு துறையில் பெரிய அளவில் வருவாங்க. அந்த கல்வி அவங்களுக்கு எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். மருத்துவத்துக்கு என்ன வருது? சூரியன் செவ்வாய் இல்லாமல் மருத்துவம் கிடையாது. அப்போ குருவுக்கு சனி, சூரியன், செவ்வாய் இவங்க மருத்துவத்தில் கண்டிப்பாக அந்த இணைவு இருக்கிறவங்க. மற்ற அமைப்புகளையும் நாம் அங்கே பார்க்கணும். இது ஒரே அடியாக போகக்கூடிய அமைப்பு இல்லை. நான் சொல்லக்கூடியது இந்த அமைப்புகளை பார்த்தாவே அவங்களுக்கு சொல்லிட முடியும். இப்போ ஒரு ஜாதகம் வந்தது எனக்கு, அவர் என்ன வேலையில் இருப்பார்னு கேட்டாங்க நீங்கள். அப்போ நான் சொன்னேன் அவருடைய லக்கணம் ரிஷப லக்கணம். அப்படி எடுத்தோம். ராசி மேச ராசி. அதை வச்சு 10ஆம் இடத்தை வச்சு அவருடைய புதன் எப்படி இருக்கிறாரு, சனி பகவான் எந்த அளவில் இருக்கிறாரு, அவர் என்ன வேலைக்கு போவார்னு எடுப்பாங்க, சுற்றி வளைச்சி வருவாங்க. இது எப்படி ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன்னா, சிவபெருமானுக்கிட்ட ஒரு கனி வருது பார்வதிக்கிட்ட. அந்த கனி யார் கொடுக்குறது? 2 பசங்கிட்ட சொல்கிறாரு. அந்த கனி வாங்குறதுக்கு யார் முதல்ல உலகத்தை சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கணுன்னே முருகன் உடனே உலகத்தை சுற்ற போயிடுறார். அம்மையப்பன் தான் உலகம்னு சொல்லிட்டு விநாயகர் பெருமான் அம்மையப்பா சுற்றி வந்து கனி வாங்கிக்கிறார். கனி கிடைச்சாச்சு. எப்படியே கனி கிடைச்சி உலகத்தை சுற்றி வந்தாச்சு. அது மாதிரி நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது கிரக அமைப்புகளை வச்சு அழகாக அவங்களுக்கு சொல்லி நல்வழிப்படுத்த முடியும் அப்படின்ட்டு. நான் உதாரண ஜாதகம் சொல்கிறேன். குரு செவ்வாய் சேர்ந்துருக்குறாங்க, சனி சுக்கிரன் இருக்கிறாங்க, சூரியன் புதன் ஒரு ராசியில் இருக்கிறாங்க. அதாவது குருவுக்கு 1, 5, 9 அப்படின்னு எடுக்கும்போது அதில் 9 அப்படிங்கிற இடத்துல குருவனுடைய இதில் யாரும் இல்லை, கிரகம் இல்லை. 5லையும் கிரகம் இல்லை. 5ல் சந்திரன் இருக்கிறார், 5ல் சந்திரன், 9ல் யாரும் இல்லை. 3, 11 அப்படின்னு எடுக்கும்போது குருவுக்கு 3ல் கிரகம் இல்லை, 11ல் சூரியன் சனி பகவான் சுக்கிரன் பகவான் 2 பேர் இருக்கிறாங்க. சந்திரனுடைய தொடர்பு வருது அவங்களுக்கு. அப்போ நான் எடுத்தேன். அப்போ என்னென்னா இவங்களுடைய இது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்துருக்கலாம். எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவுக்கு சனியோட தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்பு, பயணத்தை குறிக்கக்கூடிய சந்திரனுடைய தொடர்பு வருது. அப்போ செவ்வாய் இருக்கிறார் அங்கே. அப்போ செவ்வாய் இருக்கும்போது கனரக வாகனங்களை கூட நம்ம அதை சொல்கிறோம். செவ்வாய் இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்தோம். மூல நட்சத்திரம், ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். ஆஞ்சநேயர் வாகனத்தை குறிக்கும். இது எப்படின்னு கேட்பாங்க நம்மளை. ஆஞ்சநேயர் வாகனமா? அவர் செஞ்சு மலை எடுத்துகிட்டு வந்தனால வாகனமா? அப்படி கிடையாதுங்க. இதுக்கு ஒரு புராண கதை உண்டு. ராமாயணத்தில் ராவணனுக்கும் போர் நடந்து, கடுமையான இறுதி கட்ட போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த போரில் ராமனுடைய தேர்னுடைய சக்கரம் அப்படியே ஒரு சக்கரம் டேமேஜ் ஆயிடுது. தேர் நகர முடியல. அப்போ என்ன செய்கிறாரு ராமனை பார்த்து சொல்கிறாரு, தேர் இதாகிடுது, இன்றைக்கி சண்டை போட முடியாது, போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படிங்கிறார். உடனே அனுமான் என்ன செய்கிறாரு? கூட இருந்தவர் ராமன்கிட்ட சொல்கிறாரு, வேண்டாம், போக வேண்டாம், நான் வாகனமாக இருக்கிறேன், என் மேலே நீங்கள் உட்காந்து போர் புரியுங்க, ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறார். அப்போ ராவணன் சொல்கிறாரு, ஏ அனுமானே, நீ வாகனமா? நீ எப்படி வாகனமாவேன்? கிடையாது அப்படிங்கிறார். இல்லை, நம்மட மேலே ஏறி உட்காருங்க, நான் வாகனம். எப்படி? குதிரை, யானை இதெல்லாம் வாகனமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த மிருகத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன், நானும் ஒரு மிருகம், என் மேலே ஏறிக்க வந்தால் நானும் ஒரு வாகனமாக தான். தேரெல்லாம் இழுக்குதுங்களா, யானை குதிரை போகுதா, வண்டி இழுக்குதா, அப்போ நானும் ஒரு மிருகம், என் மேலே ஏறிக்க வந்து ஒரு வாகனமாக நான் செயல்படுறேன் அப்படின்னு உட்கார்ந்து அதில் ஜெயிச்சுட்டு வந்தார். அப்போது ஆஞ்சநேயர் ஒரு வாகனம் அப்படின்னு நாங்கள் அந்த இதில் நான் அப்படி எடுத்து அவர் அந்த தொழில் சொன்னேன். அதே மாதிரி இதில் ராகு கேதுனுடைய பங்கு முக்கியம். அவருக்கு குரு ராகுடைய தொடர்போ கேதுவுடைய தொடர்போ வருதானா? வரல. குரு 12ல் தான் இருக்கிறாரு, கேது இருக்கிறார். ராகு ரிஷபத்தில் இருக்கிறாரு, கேது விருச்சிகத்தில் இருக்கிறார். அப்போ இவர் எப்படி வெளிநாடு போவாரான்னு கேட்டாங்க. வெளிநாடு போயிருப்பார், கண்டிப்பாக போயிருப்பார் அப்படின்னு. ஏன்னா அவருடைய அமைப்பில் கேது அவருக்கு குருவோடு சம்மந்தப்படுறார். அதே மாதிரி சந்திரன் சம்மந்தப்படுறாங்க. இந்த ராகு கேதுனுடைய அச்சுக்கு ஒரு புறம் சனி பகவான், ஒரு பக்கம் குரு பகவான். அப்போ இவர் தொழிலுக்காக வெளியில் போயிருப்பார், எல்லையை தாண்டி போயிருப்பார்.
அப்படிங்கிறத சொன்னோம். ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் வெளிநாட்டில் வேலையில் போயிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இருக்கிறத சொல்கிறத விட ஒரு மாணவனாக ஒருத்தர் நம்மக்கிட்ட வரும்போது இன்ன படிப்பு படிப்பான், இந்த மாதிரி உனக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது, இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் தொழிலுக்காக போகிறவங்களும் இருக்கிறாங்க, படிப்புக்காக போனவங்களும் இருக்கிறாங்க. அப்போ புதன் பகவானை படிப்புக்காகவும் தொழில்காரனாகிய சனி பகவானை தொழிலுக்காகவும் நான் இந்த மாதிரி பிரித்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு மிக எளிதாக இந்த காலகட்டத்தில் என்ன தொழில் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். அதற்கு அடுத்தபடியாக திருமணம். இப்போ நம்ம ஜாதகத்தில் பல வகையில் திருமணத்துக்கெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். திருமண பொருத்தம் பார்த்து கொடுக்குறோம். ஜோதிடர்கள் ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொருத்தர் பார்க்குறாங்க, திறமையாக பார்க்குறவங்க எல்லாருமே எல்லாம் சிறப்புன்னு தான் சொல்லணும், யாரையும் குறையே சொல்லக்கூடாது. அந்த அளவில் நாங்கள் நாடி ஜோதிடப்படி எடுக்கும்போது, அதாவது திருமண காலம் வந்துட்டு தான், குரு பலம் வந்துட்டு தான் கேட்குறாங்க வரக்கூடிய வாடிக்கையாளர். ஜோதிடர்கிட்ட ஒரு 5-10 பேர் உட்காந்துருக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வந்த உடனே ஜாதகத்தை நீட்டுறாங்க. ஐயா பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்கிறேங்கிறாரு. மறுபடியும் ஒருக்கா வர்றாரு. 2 பேர் போன பிற்பாடு 3ஆவதாக ஒருக்கா இவர் உள்ளே வர்றாரு. ஐயா பொருத்தம் கொஞ்சம் வேலை இருக்குது போகிறேன் அப்படின்ட்டு. அதாவது தன்னுடைய சொந்த ஜாதகம் பார்த்து அந்த பலன் நடக்கலாம் அல்லது காலதாமதமாக நடக்கலாம், அதனால் நமக்கு ஒரு கெடுதலாக போகிறதில்லை. ஆனால் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைக்கிற போது அந்த ஜாதகத்தை எவ்வளவு தீவிரமாக பார்க்கணுங்கிறத பெற்றோர்களும் உணர்வதில்லை. அதே மாதிரி ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, கூட்டம் வந்தாச்சு, சரி கொண்டாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு மேலெழுந்த வாரியாக நட்சத்திர பொருத்தம் இருக்குதா, ராசி சஷ்டாசகமா அல்லது தசாசந்தி இருக்குதா அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு பார்த்துட்டு இருக்குதுங்க எடுத்து கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது இன்னொன்று அதை விட முக்கியமாக நடக்கிறத நான் ஒவ்வொரு வாடிக்கையாளர்கிட்டையும் சொல்லிகிட்டு இருப்பேன். என்ன சொல்லுவேன்னா, ஜோதிடர் பண்ணுறதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, வாடிக்கையாளரும் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு பல கோடி பல லட்சம் செலவு வேண்டி கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த பொருத்தத்துக்கு ஒரு சில பகுதியில் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே தரமாட்டாங்க, 100 ரூபா கொடுப்பாங்க. 500 ரூபா கேட்டு பார்த்தோம்னா, என்ன ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்க்குறதுக்கு 500 ரூபாய்ங்களா? ஆனால் அவங்க பார்த்தா கிலோ கணக்கில் நகை போடுறதுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க, பொண்ணுக்கு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஜோதிடர் என்ன பண்ணுறாரு, நான் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் பார்க்குறதுக்கு லேட் ஆகும், நான் சிறப்பாக பார்த்து தான் சொல்லுவேன், எனக்கு இந்த ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம். இவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய அவசரத்தை வச்சுக்கிட்டு சொல்லிவிட்டு 100 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாரு. இப்போ 2 பக்கமே அந்த குடும்பத்தை கெடுக்கிறது ஜோதிடர்கள்கிட்டையும் இருக்குது, பொதுமக்கள்கிட்டையும் இருக்குது. ஆகவே நாம் ஜோதிடர்களாகிய நாம் வரக்கூடிய பொருத்தம்னு வந்துட்டா எத்தனை ஜாதகம் கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு ஐயா சில சூட்சமெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு ஜாதகத்தை வாங்குறீங்களா, இது பொருத்தம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத உடனடியாக பார்த்து சொல்லிடுவோம். ஒரு எளிமையான வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேது எங்கே இருக்கிறாங்க அந்த அச்சு பார்ப்போம். டிகிரி வைஸ் எடுக்கணும். ஒரு சில டைமில் ஒரு கிரகங்கள் ராகுவோடவே நிறைய கிரகங்கள் இருக்குது, அதில் ராகுவை தாண்டினது எது, ராகுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறது எதுன்னு பார்ப்போம். அப்போது ஒரு ஆண் ஜாதகம் வருது நம்மக்கிட்ட, பெண் ஜாதகம் 2ஐயும் கொடுக்குறாங்க. அந்த ஆண் ஜாதகத்தில் ஜாதகரை குறிக்கக்கூடிய குருவும் மனைவியை குறிக்கக்கூடிய சுக்கிரனும் ராகு கேது அச்சனுடைய ஒரு பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் இருந்தார்னு வச்சுக்கோங்க, பார்த்துக்கிட்டோம். அதே பெண் ஜாதகத்தை எடுக்கும்போது ஜாதகையை குறிக்கக்கூடிய சுக்கிரனும் கணவனை சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை கணவன் எடுக்கிறோம். அப்போ எடுக்கும்போது அவங்க 2 பேர் 2 பக்கம் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த ஜாதகத்தை கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது. அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், ஐயாவும் சொல்லி கொடுத்தது தான் நாங்கள் சொல்கிறோம். நாடி ஜோதிடத்தில் மிக அற்புதமான பலன்கள் சொல்லக்கூடிய சூட்சமங்கள் நிறையா இருக்குது. சொல்லும்போது வெளிநாடு போயிருங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதுக்கு என்ன காரணம், இந்த ராகு கேதுங்கிறவங்க எல்லையை குறிக்கக்கூடியவர்கள், எல்லையை சுட்டக்கூடியது ராகு கேது. இந்த ராகு கேதுக்கு தனித்துவமான சுருக்கமாக ஒரு 4 பாயிண்ட். ராகு உயிருள்ள பொருள்களை அளிப்பார், உயிர் அற்ற பொருள்களை பல மடங்கு பெருக்குவார். இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா இந்த ராகு கேதுக்கு சூட்சம் எடுக்க ரொம்ப ஈஸி. கேது உயிருள்ள பொருள்களை பிரிப்பார், உயிர் அற்ற பொருள்களை அளிப்பார். இதை நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நிறைய நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு பலன் சொல்ல முடியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்க, பையனுடைய ஜாதகம். அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறேன், ஐயா
இன்னொரு 6 மாதத்துக்கு மேலே திருமணம் பண்ணுங்க அப்படிங்கிற. இப்போ கோச்சார குரு மீனத்தில் இருக்கிறாங்க, கேது மேசத்தில் 13 டிகிரியில் இருக்கிறாரு. அந்த கோச்சார குரு அந்த கேதுவை தாண்டின பிற்பாடு, நீங்கள் 13 டிகிரி தாண்டின பிற்பாடு, குரு 2.5 மாதத்துக்கு வரைக்கும் ஒரு டிகிரி தாண்டுறாரு. அப்போ அந்த மாதத்தை கணக்கு போட்டு நான் சொல்கிறேன், திருமணம் செய்யுங்க, பொண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற. உடனே பொண்ணோட ஜாதகத்தை கொண்டு வந்தாங்க. பொண்ணோட ஜாதகத்தை பார்க்குற போது 2 பேர்த்து ஜாதகத்திலையுமே ராகு கேதுனுடைய அச்சில் மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அச்சில் தனிச்சு நிற்கிறார். பையனுக்கு அதே மாதிரி, பொண்ணுக்கு அதே மாதிரி. திருமணம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் 4-5 மாதம் கழிங்க வேறு பொண்ணு மாப்பிள்ளை இருந்தால் பார்க்கலாம் ஏன்னு கேட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் ஜாதகம் பார்க்க வரும்போது, திருமண பொருத்த பார்க்க வரும்போது, நாம் இது பிரிஞ்சிருவாங்க, டிவைர்ஸ் ஆயிரும், இல்லை 2 பேர்த்துக்கு ஏதாவது தொந்தரவாயிருன்னு சொல்லக்கூடாது. மங்களமான கேரி வேண்டாங்க, நல்லா இல்லை, வேற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்ட்டு போனவங்க போயிட்டு அடுத்த நாளே அந்த பொண்ணு, அந்த மாப்பிள்ளையோட அம்மா அப்பா 2 பேரும் ஆசிரியர், நேராக பொண்ணு பார்க்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பொண்ணு யாருன்னு பார்த்தா அந்த பையனோட அப்பாவுக்கு அவர் கிளாஸ்மேட்டு, அவர் ஒரு ஆசிரியர். பொண்ணு அழகான பொண்ணு, படிச்சுட்டு இருக்குது, டிகிரி முடிச்சாச்சு, வேலைக்கு ரெடியாக இருக்குது, குடும்பம் நல்ல குடும்பம். கல்யாணத்தை போனாங்க. அடுத்த நாளே மண்டபத்துக்கு பணம் கட்டியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. திருமணமெல்லாம் சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டாங்க. 3 மாதம் பையன் சென்னையில், பொண்ணு சென்னையில் படித்த பொண்ணு அங்கேயே போயிட்டு தனி கொடுத்தானே வச்சுட்டாங்க. வச்சோடனே ஒரு குழந்தை ஒன்று உருவாயிட்டுது. 3ஆவது மாதம் முடிஞ்சு 4ஆவது மாதம் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துடுது. அந்த பையனை விட்டுட்டு வந்தாச்சு, குழந்தை பிறந்தாச்சு. இவங்க அந்த குழந்தைய பார்க்குற கூட அந்த பையனுடைய அப்பா அம்மா போக முடியல, அந்த அளவுக்கு அங்கே ஒரு மனஸ்தாபம். அப்புறம் மறுபடி வந்தாங்க எங்கிட்ட. வந்த பிற்பாடு சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொல்கிறது இப்போ காதில் எனக்கு ஒழிச்சிக்கிட்டு இருக்குதுங்க, ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சொன்னீங்க படித்து படித்து. எதை வச்சு சொன்னோம்? என்ன, மிருகநந்தி நாடியில் லக்னம் கிடையாது, பாவகம் கிடையாது, தசாபதி கிடையாது, கிரகங்களுடைய சேர்க்கை, ராசிகளுடைய பார்வை, அது அமைந்த விதம். இந்த ராகு கேதுக்கள் திருமண பொருத்தத்தில் நமக்கு மிக அழகாக சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகம் வருது, நமக்கு திருமண பொருத்தத்தில் வருது அப்படின்னா, கோச்சார குரு தன்னுடைய பயணத்தில் எந்த கிரகத்தையும் சந்திக்காமல் ஒரு 4-5 ராசி தள்ளி கேதுவை சந்திச்சார் அப்படின்னா, அப்போ திருமணம் பண்ணாங்கன்னா அந்த திருமணம் டிவேர்ஸில் முடிஞ்சிடும். கேதுவை சந்திக்கும் போது கேது தடுத்துருவார், அதை பிரிச்சிருவார். கேது பிரிக்கக்கூடிய கிரகம். அதே ராகு சந்திச்சதுன்னா அதில் ஆண் பெண்ணுக்கோ, கணவன் மனைவியோ, அல்லது குடும்பத்தில் யாரோ இருக்கோ ஒரு பெரிய இழப்பு ஏற்படும். இதையெல்லாம் நாங்கள் பார்த்தோன்னே சொல்லுவோம், இந்த காலகட்டத்தில் செய்யுங்க, இந்த மாதிரி திருமணம் பண்ணுங்க அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கல்வியாகட்டும், திருமணமாகட்டும், ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எளிமையாக நம்ம அவங்களுக்கு நல்ல வழிகாட்டி, அவங்களுடைய படிப்பு, திருமணத்தில் நம்ம ரொம்ப முக்கியமாக அவங்கள பார்த்துட்டு இருக்கணும். அதே மாதிரி தசாபதி வச்சு சொல்லும்போது ஒரு ஜாதகருக்கு நான் சொன்னேன், 7ஆம் இடம் அவர் ரிஷபராசி, 7ஆம் இடம் ரிஷகம், செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ஒன்று மட்டும் பார்த்துக்குங்க, 7ஆம் அதிபதி 8ல் இருக்கிறார் அப்படின்னாவே அந்த திருமணத்தில், முதல் திருமணத்தில் ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கும், ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். கண்ணை மூடிட்டு நான் சொல்லுவேன், அனுபவத்தில் பார்த்தாச்சு, நடந்துக்கிட்டு இருக்குது, அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நாம் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி வரக்கூடிய ஜாதகருக்கு ஒரு பெண் ஜாதகம் நம்மகிட்ட கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு ஆண் ஜாதகருக்கு வருது, ஆணுடைய அமைப்பில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நாம் நல்வழிப்படுத்தணும். கேட்டுக்குங்க, நல்லா தெரிஞ்சு நீங்கள் மாப்பிள்ளையை விசாரித்து கொடுங்க. ஏன்னா அந்த மாப்பிள்ளை இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் 2வது கல்யாணத்தில் பிரச்சனை வராது. ஆனால் யாரும் இப்போ சொல்ல போகிறது இல்லை, சொல்ல மாட்டாங்க நம்மக்கிட்ட. அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது திருமணத்தில் பல இடையூறுகள், எல்லா பொருத்தம் பார்த்தோம், எல்லாம் செஞ்சோம், ஏன் வரல? அதுக்கு அடுத்தபடியாக மிக மிக முக்கியமாக நாங்கள் பார்க்குறது ஒழுக்கம். அந்த குருவுக்கு சந்திரன் புதன் நல்ல அமைப்பில் இருந்து அவங்க சம்பந்தம் வந்துட்டால் அந்த பையன் நல்லா இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரண ஜாதகம், சென்னையிலிருந்து ஒரு ஜோதிடர், நம்ம மாதிரி ஒரு நண்பர், அவருக்கு திருமண பொருத்தம் பார்க்க வந்தது. அந்த நபர்
அந்த ஐயா கிட்ட கூட அந்த உதாரணம் சொன்னேன், நான் கிளாஸில் எடுத்து சொன்னேன். அவர் வந்து இந்தியாவிலேயே மிக சிறந்த கல்வி நிறுவனத்தில் படித்து அவருடைய சம்பளம் மிக கோடிக்கணக்கில் கொடுத்து ஒரு கம்பெனியில் இருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பம் சென்னையில் இருக்குது பையன். அதுக்கு ஈக்குவலான குடும்பம் சென்னையில் பொண்ணோட ஜோதிடர் வந்தது பொண்ணோட அப்பா. ஆமாம், அந்த பையன் ஜாதகத்தை கொண்டுக்கிட்டு பொருத்தம் பார்க்க வர்றாங்க. அவர் எல்லாம் பார்த்து சொல்லிட்டார், நல்லா இருக்குதுங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் அவருக்கு அந்த அமைப்பு, அந்த பையனுக்கு மிதுன லக்கணம் 4ஆம் இடம்ங்கிற அந்த கன்னியில் ராகு சந்திரன் இருக்கிறாங்க, அந்த இடத்துல சேர்ந்துருக்காங்க. ராகு சந்திரன் இருந்தாவே 2 பேருமே மாற்றத்தை குடிக்கிறோம், பெரட்டு பொய் எல்லாம் பேசக்கூடிய சந்திரன் மாறிடும். அப்போ 4ஆம் இடம்ங்கிறது ஒழுக்கம், சுய ஒழுக்கம். அந்த இடத்துல ராகு சந்திரன் இருக்கும்போது என்னாகும், அவருடைய ஒழுக்கம், சுய ஒழுக்கம் கெட்டிருக்குது. அந்த இடத்துல கோச்சார கேது அந்த இடத்துல போயிட்டு இருந்தார். எனக்கு அவர் சொல்லும்போது கோச்சார கேது போயிட்டு இருக்கார், நேரேல ராகு இருக்கிறார். அப்போ அவர் சொல்லி அனுப்பிச்சிட்ட ஒருபாடு அதே ஜாதகர் அப்பா அம்மா வர்றாங்க அவர்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் பார்த்து கொடுத்தீங்க, பொருத்தம் நல்லா இருக்குது, நீங்கள் நான் கல்யாணம் பண்ணலண்ணா, லேட் ஆகுன்ட்டாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணல. இப்போ அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. எப்படி? அது ஒழுக்கம் கெட்டிருக்கிறதுனால ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் அவர் தண்ணி போடுற பழக்கம், கஞ்சா போடுற பழக்கமெல்லாம் அதிகமாகி அவருடைய வாழ்க்கை போயிட்டுது. நீங்கள் இதெல்லாம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜாதகத்தை அவர் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினார். அனுப்பின உடனே நான் பார்த்தேன், அந்த ஜாதகத்தை பார்த்தேன். ஒழுக்கம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னே ராகு சந்திரன் அந்த இடத்துல கண்ணியில் இருக்கிறாங்க. இப்போ கேது போயிட்டுருக்கிறாரு, ராகு வேறு பார்க்குறாரு. இவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்திருப்பாருங்க, ஒரு தேவையில்லாத பிரச்சனையில் ஒரு கடுமையான இதில் இவர் சந்திச்சிருப்பார் அப்படின்னா. அப்போ தான் சொன்னார், எப்படி பார்த்தோன்னு சொல்லிட்டீங்களே, நான் இதை பார்க்கவே இல்லையே அப்படின்னார். இதுக்கெல்லாம் கை கொடுக்கறது கிரகங்களுடைய இணைவு, அது அமர்ந்திருக்கிற இடம், அது குருவுக்கு எப்படி சம்மந்தம் வருது, இதுகளை நாம் இணைச்சு பார்த்தாவே ஒரு ஜாதகத்தை துல்லியமாக கண்ணாடி உள்ளங்கை நெல்லிக்கணிங்கிற மாதிரி நம்ம அழகாக சொல்லிடலாம். ஆனால் நம்மளுடைய ஜோதிட பெருமக்கள் அந்த ஜோதிட ஆதி காலத்திலிருந்து வேத காலத்திலிருந்து வந்தக்கூடிய ஜோதிடம் பல வகையில் எடுக்கக்கூடிய அமைப்பில் ஐயா சொன்னாங்க, மிக அருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திதி பற்றி. அது ஒவ்வொருத்தரும் ஒரு டேலண்ட்டு. அப்போ இந்த திதியில் இருக்கிறவங்க என்னை கேட்டாங்க, ஒன்று சஷ்டி திதியில் எப்படி இருக்குது, எதாவது வரும் அப்படின்னு கேட்டாங்க. 1, 5 அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுத்தவர் அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த எண்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு திதி சூனியம் ஆகுது அப்படின்னா என்ன திதின்னு அது எந்த பாகம் திதி சூனியம் ஆகும் அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லக்கூடிய வழிமுறைகள்லாம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நாம் நல்ல பலனை எடுக்க முடியும். மிருகநந்தி நாடி முறையிலையும் சரி அல்லது பாரம்பரிய முறையிலும் சரி, எதில் போனாலுமே சிறப்பான பலன்களை நம்மளால் எடுக்க முடியும். நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த மிருகநந்தி நாடி முறையில் வரக்கூடியவங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இப்பொழுது ஒரு படிப்புக்கு வர்ற குழந்தைகளுக்காக சொல்கிறோம். ஒரு பையன் டாக்டரு வருவாரா வரலையான்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அவருக்கு குரு சுக்கிரன் செவ்வாய் தொடர்பில் வர்றாங்க. 3, 7, 11, 2, 12 இதை பார்க்கும்போது அவருடைய தொடர்பில் வர்றாங்க. கோச்சார குரு அந்த சூரியன் மேலே வர்றார். அப்போ இந்த பையனுக்கு இந்த காலகட்டத்தில் டாக்டருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நீட் பரீட்சை எழுதுங்கன்னு சொல்லிட்டோம். எங்கள் பையன் அந்த அளவுக்கு மார்க் வருவானா அப்படின்னு கேட்டாங்க. கோச்சார குரு மேசத்தில் சூரியனோடு இருக்கிறார். இப்போது சித்திரை ரிசல்ட் வர்ற அந்த 1 மாதத்துக்குள்ளே பரீட்சை எழுத போகிறான்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னோம். சரிங்க, டாக்டருக்குன்னு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த அமைப்புக்கு அனுப்பிடுறோம், ஆனால் பாஸ் பண்ணிடுவானாங்கிறத சந்தேகமாக இருக்குது. நாங்கள் அப்படி கிடையாது, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவார், இந்த தடவை தேர்வில் வெற்றி பெற்றுவாருன்னு சொன்னோம். வாங்கிட்டார், 60% வாங்கி டாக்டருக்கு எலிஜிபிள் ஆகிட்டார். ஆனால் நீட்டில் எப்படி எழுதுவார், இந்த மார்க்கு பார்டரில் வாங்கிட்டாரே, நீட் எப்படி எழுதுவார்? அதுக்கு நான் ஏற்கனவே படித்த உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பழனியில் பிருகு பிரபாரன் ஐயா எடுத்து நான் முதல்ல அடிப்படையிலிருந்து பிருகு நெஞ்சு நாடி படித்தேன். அதுக்கு அடுத்தது அவர் சேலம் செந்தில்குமார் ஐயா, இன்னும் தொடர்பில் இருக்கக்கூடியது நம்ம ரவிராஜன் ஐயா அவர்கள். இப்படி இவங்களோட நான் கூட இருக்கிறதுனால அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறதுனால அப்போ சொன்னேன். அப்போ பழனி பிருகு பிரபாரன் ஐயா ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மார்க்கு குறைவாகி ஒரு தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மூலிகை தாயத்தை அவங்க கொடுக்குறாங்க. அந்த மூலிகை தாயத்தை வாங்கி கட்டும்போது அவங்களுக்கு அது பலன் கிடைக்குது
அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு நாங்கள் அதை கொடுத்துருக்கோம், ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தோம். அப்போ அவங்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்றால் வேணும்னா இந்த மூலிகை இருக்குது, அதை நான் ஐயாக்கிட்ட சொல்லி இருக்குதான்னு கேட்டு சொல்கிறேன். ஒரு 18 நாள் பூஜையில் வச்சு கொடுப்பாங்க, இருந்தால் உடனே அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி அந்த தாயத்தை வாங்கி கட்டிட்டு அவர் நீட் எக்ஸாம் எழுதிட்டு வர்றாரு. நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட அதை கட்டுறதுக்கு விடல, அவங்க எடுத்து அவர் பையில் வச்சுக்கிட்டு தான் போயிட்டார். போயிட்டு வந்த ஒரு பாடு ப்ளஸ் 2வில் வாங்கின மதிப்பெண் 368, நீட்டில் வாங்கின மார்க்கு 470. அப்போ எந்த அளவுக்கு அது வேலை செஞ்சுருக்குது. அப்போ பரிகாரம்னு சொல்கிறோம், பரிகாரம் கிடையாது. இதெல்லாம் ஒருத்தரை முன்னேற்றக்காக செய்கிறது. எத்தனையோ பரிகாரம் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க, செஞ்சோம் பழிக்கலை, அப்படி கிடையாது. அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அந்த கிரக அமைப்புகளை வைத்து நாம் அதை செய்யும் பொழுது மிக பிரமாதமாக மிக சரியாக அவை வேலை செய்கிறது என்பதை கூறி எனக்கு ஐயா அவர்கள் இந்த வாய்ப்பை நல்கி அனைத்து ஜோதிட குருமார்களும் தங்களுடைய கருத்தை இங்கே பதிவிட்டார்கள். அதே போல் நமது திருச்செங்கோட்டை சேர்ந்த நமது ஐயா அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் எனக்கு ஆசிரியராக நான் அவங்களுடைய பாடத்தை எல்லாத்தருடைய பாடத்தையுமே நான் கேட்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பாடத்துலேயும் ஒவ்வொரு கருத்து நமக்கு கிடைக்கும். அந்த கருத்தை நம்ம வலியுறுத்தி இந்த நான் நாடி தான் பார்ப்பேன், இது சந்திர நாடி தான் பார்ப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சந்திர நாடி நமக்கு அப்படியே அந்த இடத்துல நடக்கிறத நமக்கு சொல்லும். அதே மாதிரி பிருகுநந்தி நாடியில் குரு எங்கே இருக்கிறார், இப்போ அவரது ஜென்ம ஜாதகம் கொண்டாந்து கொடுக்குறவங்களுடைய எந்த கிரகத்தை நாடி இப்போ வர்றாரோ அதை எடுத்தோம்னா அப்படியே 100% சரியாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சூட்சமம் ஒரே ஒரு சின்ன சொல்லிக்கிறேன். எங்களுக்கு நாடியில் சொல்லி கொடுத்தது உச்சமெல்லாம் உச்சமல்ல, நீச்சமெல்லாம் நீச்சமல்ல. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்று உச்சமாக இருக்குன்னு பலன் சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த உச்ச கிரகத்துக்கு 2-12 பகை கிரகங்கள் இருந்தால் அது உச்சம் கிடையாது, உச்சத்தன்மை இழந்து விடுகிறது. அதே போல் நீச்ச கிரகம் ரெண்டுடைய இருக்கிற இடத்துல 2-12 நட்பு கிரகங்கள் பலமோடு இருக்கும்போது அது நீச்சத்தன்மை அடைவதில்லை. உச்சமெல்லாம் உச்சமல்ல, நீச்சமெல்லாம் நீச்சமல்ல அப்படிங்கிற ஒரு அருமையான விதிகளை, இது மாதிரி எண்ணற்ற விதிகளை சொல்லி வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு அப்போ இது ஃபியூச்சர் சொல்ல முடியும். இப்போ ஒரு குரு மிதனத்தில் இருக்கிறார், இப்போ அடுத்தது கடகத்தை நோக்கி வர்றார், உச்ச வீட்டை நோக்கி வர்றார். அப்போ என்ன ஆகுது? அதனுடைய பலம் அதிகமாக இருக்குது. இப்போவே அதனுடைய வேலையை காட்டிடுது. என்ன தங்கம் பார்த்தீங்களா எவ்வளோ விலை ஏறிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு. இதை முன்கூட்டியே நாம் சொன்னோம். உச்ச வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு, வர வர தங்க விலை ஏறும், 1 லட்சத்தை தாண்டோம்னா அதுக்கு மேலே போயிட்டுது. உச்சத்தை அதாவது தன்னுடைய இயல்பிலிருந்து நாங்கள் எடுத்தது இல்லை. கரெக்டு. வக்ர கிரகம் என்ன செய்யுது? தன்னுடைய இயல்பை மாற்றி செய்யுது. அதுதான் வக்ர கிரகம். அப்போ வக்ரத்தில் போகும்போது என்ன பண்ணார்? அவர் மேலே ஏறோ கீழே இறங்க அப்படி நடத்திக்கிட்டு இருந்தார். இப்போ வக்ரகதி அடைஞ்சு மீண்டும் உச்சத்தை நோக்கி வரும்போது ஓரளவுக்கு இன்னும் அதனுடைய விலை ஏறும் அப்படிங்கிறத கோச்சாரத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஃபியூச்சரை எப்படி தசாபுத்தி வச்சு தான் 20 வருஷத்துக்கு சுக்கிர தசை நடக்குது, அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். 20 ஆண்டுக்கு பிருகுநந்தி நாடியில் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறதுல நமக்கு வருட கிரகங்கள் ராகு கேது சனி பகவான் குரு பகவானை வச்சு இந்த கிரகங்களை வச்சாவே ஃபியூச்சரில் என்ன நடக்குதுங்கிறத அழகாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த நமது காலங்கிநாதர் ஜோதிட கருத்தையினுடைய நிறுவனரும் என்னுடைய ஆசானுமாகிய திரு ரவிராஜன் ஐயா அவர்களை வணங்கி, எனக்கு முன் இங்கே வந்து மிக அருமையான கருத்துக்களை எல்லாம் சொன்ன நமது ஜோதிட குருமார்கள் அனைவருடைய பாதங்களையும் வணங்கி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். ஒரே ஒரு சின்ன பாட்டு. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. அது மாதிரி ஜோதிட குருமார்களோடு நாங்கள் இணங்கி இருந்து எல்லாரும் நல்ல பேரும் புகழும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். வணக்கம். என்னுடைய பெயர் சி கோபாலன். எனது மொபைல் நம்பர் 9788648936. நாடியை பற்றி மிகவும் அற்புதமாக பேசிய ஸ்ரீ கோபாலன் ஐயா அவர்களுக்கு தமிழரசன் ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார்.